ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்தம் தியானம், நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55 அதிகாரம் 5 இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தின் நிமித்தமும் இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நிமித்தமும் முன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நீ அறியாதிருக்கிற ஜாதியை வரவழைப்பாய், உன் தேவனாகிய கர்த்தரை நிமித்தமும் உன் பரிசுத்தரை நிமித்தமும் அவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இந்த காலை வேளையில் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம். மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்தினாலே நாம் ஜெபித்த ஜெபங்கள், நீ ஜாதிகளை வரவழைப்பாய், உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்திற்கு கொண்டு வருவார். அவர் அழைத்து வருவார். அவர் நிமித்தம் அவர்கள் வருவார்கள். அப்ப நம்ம கேட்டோம், நம்ம ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் இந்த நாட்களில பதிலை கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்தி வைக்கிறார். அவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய வாழ்வில் இத்தனை மாதங்கள், இத்தனை ஆண்டுகள் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. ஆனால் பதில் இன்னும் வரவில்லை. We are waiting for the answer for our prayers. Still, we didn't get any answer. Still, we didn't get anything from our God. நாம் ஜெபித்த அந்த ஜெபத்திற்கெல்லாம் பதில் கிடைக்கவில்லை. மாறாக அது இல்லை என்றும் சொல்லவில்லை. நாம் காத்திருக்கிறோம். அப்ப ஆண்டவர் இந்த காலை வேளையில் இந்த மாதத்திற்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ வரவழைப்பாய், நீ அறியாத ஜாதி, அவர்கள் யாரென்று உனக்கு தெரியாது, கர்த்தர் நிமித்தமும் உன் பரிசுத்த நிமித்தமும் அவர்கள் வருவார்கள். அப்ப ஆண்டவர் அவர்களுக்கு மத்தியில் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இப்ப மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்றால் ஏற்கனவே கர்த்தர் அந்த நன்மையை நமக்கு கொடுத்து விட்டார் என்ற அர்த்தம். நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை கொடுத்து விட்டார் என்ற அர்த்தம். நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்து விட்டார் என்ற அர்த்தம். நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, மோசே எடுத்துக்கோங்க. இல்ல மோசே எடுத்துக்கோங்க. வெவ்வேறு காரியங்களை இல்லைன்னா பேதுருவை கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இந்த மோசே பாருங்க, ஆடுகளுக்கு பின்பாக போயிட்டு இருந்த இந்த மோசே தான் தெரிந்த ஜனங்களும் அறியாத ஜாதிகளும் அங்கே இருந்தது. அவர் எல்லாரும் தான் இவன் வார்த்தையை கேட்டு மீட்டு கொண்டு வருகிறார். ஆனா பேதுரு அப்படி அல்ல. யார் இருக்காங்கன்னே தெரியாது. கொர்நேலி வீட்டுல யார் வரப்போறாங்கன்னே தெரியாது. ஆனா கொர்நேலியுடைய சொந்தக்காரங்க, கொர்நேலியுடைய அந்த படை வீரர்கள், அவன் 100க்கு அதிபதி, அதனால அவனுக்கு கீழே இருந்த அந்த படை வீரர்கள் சம்பந்தமான குடும்பங்கள் எல்லாத்தையும் அவன் திரளாய் கூட்டி வச்சிருந்தான். அதுலயும் அந்த பட்டணத்துல இந்த கொர்நேலியுடைய பெயர் கொஞ்சம் பெருமை பெற்றிருந்தது. அதனால் அந்த பட்டணத்து மனிதர்களும் வந்திருந்தார்கள். ஆண்டவர் இதெல்லாம் ஆண்டவர் நடப்பித்து பேதுருடைய வார்த்தையை கேட்கும்படி அவர்கள் காத்திருந்தார்கள். ஏன்? ஆண்டவர் நிமித்தம் அதை செய்தார். இது பேதுரு நிமித்தம் அல்ல. இது கர்த்தரே தூதனை அனுப்பி இவரை அழைத்து அனுப்பு, நான் இவர் மூலமாய் பேச போகிறேன். இப்ப எவ்வளவு பெரிய சந்தோஷம் அந்த ஜனங்களுக்கு.
somebody God mentioned and they called him. அவர்களை ஏதோ ஒரு மனிதனை ஆண்டவர் குறித்து அந்த மனிதனை அழைத்து அனுப்பி அவனை எப்பொழுதும் பார்ப்போம் என்று they are eagerly waiting for Peter. பேதுருவுக்காக அவர்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். when Peter came, அவன் பேதுரு வந்த பொழுது அவன் எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்திருக்க. கர்த்தருடைய வார்த்தை அவர் கூறுகிறார். ஏற்கனவே அவரை மேன்மைப்படுத்தி விட்டார். அவர் அங்க வந்துதான் மேன்மைப்படுத்தல, அவரை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கார். ஐயோ, இறந்த மனிதன், தேவனால் முன்குறிக்கப்பட்ட மனிதன். தேவனே ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றால் அந்த மனிதன் எவ்வளவு பெரிய மனிதன் என்றெல்லாம் அவனை மேன்மைப்படுத்தினார். அந்த மேன்மையோடு அவர் போகிறார். அந்த அந்த கெட்ஸோட அவர் போறார், உள்ள போறார். போனா அதற்கு வலு சேர்க்கும் வண்ணமாக, வலுமை சேர்க்கும் வண்ணமாக ஆண்டவருடைய வார்த்தையை அவர் பிரசங்கிக்கிறார். அவர்கள் ஆர்வத்தோடு அதை கவனிக்கிறார்கள். இப்படி அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் பார்க்கிறார், அவர்களை நிரப்பி விடுவோம் என்று நிரப்பி விட்டார். பாருங்க, தேவ ஆவியானவர் இந்த பேதுரு பேசும் பொழுதே நிரப்புகிறார் என்றால் அவர் எவ்வளவு நெருக்கமான உறவு கொண்டிருக்கிறார் என்பதை அங்கே மேன்மைப்படுத்தினார், மேன்மையாக வைத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த பேதுரு தான் தோல்வி அடைந்த பேதுரு, தோற்று போனவன். இந்த பேதுரு மீன் பிடிப்பதில் தோல்வி அடைந்தவன், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதில் தோல்வி அடைந்தவன். இந்த பேதுருதான் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட இடம்பின பின்பும் மீன் பிடிக்க தன் சீஷர்களை கொண்டு போய் தோல்வி அடைந்தவன். But when God filled with the Holy Spirit, then Peter become. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால் அந்த மனிதனை மேன்மைப்படுத்தி விடுகிறார். இது பேதுரு ஒரு உதாரணம். அவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின்பு அவர் அதற்கு பின்பு கர்த்தரை மறுதலிக்கவில்லை, அவர் ஒருபொழுதும் தோல்வி அடையவில்லை, வெற்றி சிறந்தார். தேவனுடைய நாமத்தினாலே அவரை அறியாத ஜாதிகள் அவரை பின்பற்றினது. They followed Peter to know Jesus Christ. பேதுருவை பின்பற்றினதுக்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்வதற்கு இந்த காலை வேளைகள் உங்களையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களை ஒரு மேன்மையான நிலையில் வைக்க போகிறார் என்று அர்த்தம். உங்களை ஒரு உயர்வான நிலையில் வைக்க போகிறார் என்று அர்த்தம். நீங்கள் அறியாத ஜனங்கள் உங்களை சேவிக்க போகிறார்கள் என்று அர்த்தம். நீங்கள் அவர்களுக்கு மேலாக கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றம் அடைய போகிறீர்கள் என்ற அர்த்தம். தேவன் உங்களை பயன்படுத்த போகிறார் என்ற அர்த்தம். உங்கள் கரங்களினாலே அற்புதங்களை அடையாளங்களை செய்ய போகிறார் என்ற அர்த்தம். உங்கள் கரங்களினாலே வியாதிகள் சுகமடைய போகிறது என்ற அர்த்தம். உங்கள் கரங்களினாலே பல காரியங்கள், வியாதி பலவீனங்கள் மறைய போகிறது என்ற அர்த்தம். குழந்தை இல்லாதவர்களுக்கு நீங்கள் ஒரு கர்த்தர் பிள்ளை பாக்கியத்தை கட்டளையிடுகிறார் என்ற அர்த்தம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில திருமண காரியத்தில் அவர்கள் தோல்வி அடைந்த திருமணம் பார்த்து 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 சலித்து போய், ஐயோ என் மகனுக்கு திருமணம் முடியாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு அற்புதத்தை செய்து திருமணத்தை கைகுடி வர பண்ண போகிறது என்று அர்த்தம். கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த கிரிகளை இந்த நாட்களில் செய்ய போகிறார் என்பதுதான் இது அர்த்தம். அவர் உங்களை மேன்மைப்படுத்தி வைக்க போகிறார். The Lord is going to lift you higher upon the people of nations. தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்க போகிறார், உயர்த்தி நிறுத்த போகிறார். நீங்கள் இதுவரை சோர்ந்து போயிருக்கலாம், இதுவரை உங்களுடைய வாழ்வில் உயர்மை அனுபவித்திராமல் இருக்கலாம், இதுவரை உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாததை போல இருக்கலாம், இதுவரை நீங்கள் குறைவுபட்டதை போல காணப்படலாம். மற்றவர்கள் உங்களை குறைவுபடுத்தி வைத்திருக்கலாம். When God lifts a man,
who can stand before the Lord? ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்தும் பொழுது யார் அந்த மனிதனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? எங்கேயோ கிடந்த தாவீது, ஆடுகளுக்கு முன்பாக கிடந்தவன், திருடர்களின் கூட்டத்திற்கு தலைவன் என்று சொல்லப்பட்டவன். When God anointed David in his younger age, அவருடைய சிறு வயதிலேயே கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணியிருந்தார் ராஜாவாக. Still David wait for that time. அந்த நேரத்திற்காக அவன் காத்திருந்தான். அப்பொழுது கர்த்தர் ஏற்ற வேளை வந்த பொழுது அவனை ராஜாவாக உயர்த்தினார். இதுவரை தாவீது தாவீது என்று கூப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அரசர் தாவீது, கிங் டேவிட்ஸ். அது மாத்திரமல்ல, தாவீது அரசர் என்று அவர்கள் பிரகடனப்படுத்தினது மாத்திரமல்ல, அவருடைய புகழ் பரவினது, தேசமெங்கும் பரவினது. மேன்மைப்படுத்தி இருக்கிறார். தாவீதை மேன்மைப்படுத்தி இருந்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்த போகிறார். நம்மை உயர்த்தி வைக்க போகிறார். இதுவரை நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்க போகிறார். இதுவரை நீங்கள் ஏக்கத்தோடு காத்திருந்த காரியத்திற்கு பதிலை கொடுத்து உங்களை உயர்த்த போகிறார். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பதவியினுடைய உயர்வுக்காக காத்திருக்கலாம். அந்த காத்திருக்கிறதுக்கு பல தடைகள், முட்டுக்கட்டைகள் போட்டு உங்களை பதவி உயர்வை அடைய கூடாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த மேன்மையை தரப்போகிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்வில் நல்ல வேலை கிடைக்க கூடாதபடி, உங்களை மேன்மைப்படுத்த கூடாதபடி, நீங்கள் மேன்மையான இடத்திற்கு வந்துவிடக் கூடாதபடி பிசாசு பல தடைகளை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த காரியங்களை உடைத்தெறிந்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் நல்ல வேலைகளை இந்த நாட்களில் கொடுக்க முடியும். விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள், அதை நம்புங்கள். ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைக்கப் போகிறார். மாத்திரமல்ல, வைத்திருக்கிறார். அவர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதிலை கொடுக்க போகிறார் என்று அர்த்தம். உங்களை குத்தினாங்களா, உங்களை வேதனைப்படுத்தினாங்களா, உங்களை கண்ணீர் வடிக்க பண்ணினாங்களா, நீங்க காயப்பட்டு இருந்தீங்களா, உங்களை அவங்க துக்கப்படுத்தி, உங்களை அவமானப்படுத்தி மற்றவர்களுக்கும் நிந்தித்தார்களா, நீங்கள் கண்ணீர் வெடித்து அவமானப்பட்டு பல நேரங்களில் நீங்கள் தலை குனிந்து நின்றீர்களா? அந்த சூழல்கள் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பார்க்கும். வேதனை. இவங்க இப்படியெல்லாம் என்னை குறித்து பேசுறாங்களே, அவதூறாய் பேசுகிறாங்களே, இப்படியெல்லாம் தீமையாய் பேசுகிறார்களே, ஆண்டவரே என்று நீங்கள் கூப்பிட்டதெல்லாம் அவர் கவனிக்காமல் இல்லை, கவனித்திருக்கிறார். He had it in his heart. அவர் தம்முடைய இருதயத்தில் அதை வைத்திருக்கிறார். அதனாலதான் மேன்மைப்படுத்த போகிறார். அவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அதை ஜனங்கள் காணும் பொழுது வாயை பிளக்க செய்வார். இவர் நம்ம என்னவோ நினைச்சோம், இவர்கள் என்னெல்லாம் பேசிட்டோம், என்னெல்லாம் பண்ணோம். நீங்க ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க போறேன். நீங்க வேதத்தை கவனித்து பார்த்தால், யோசேப்பை குறித்து நீங்க கவனித்து பார்த்தால், அவனுடைய சொந்த சகோதரர்களே அவனை குடியில போட்டு அவன் உடையெல்லாம் உறிஞ்சி அவனை அந்நிய தேசத்துக்கு விற்று போனார்கள். அந்நிய தேசத்துல போத்திபாருடைய கண்கள் அவனுக்கு தயவு கிடைச்சது. அந்த போத்திபாருடைய மனைவி இவன் மேல கண் போட்டா. செய்யாத தவற செய்ததாய் சொல்லி இவனை அடித்து வேதனைப்படுத்தி என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. ஜெயில போட்டாங்க. அங்க ஜெயில இருந்தவங்க என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனா இவன் சிவந்த மேனி, அழகுள்ள ரூபம் உள்ளவன். இந்த யோசேப்பை என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. அவன் ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே ஆண்டவரே அவன் கூப்பிட்டுட்டே இருந்தான்.
நீங்க வேதத்துல கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ஆச்சரியமா இருக்கும். அவனுக்கு இந்த சம்பவங்கள் நடக்கும் போதெல்லாம் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். போத்தேபாருடைய வீட்டில கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் செய்த எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்தார். சிறைச்சாலையிலேயும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவனுக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுத்தார். அவன் அங்க மேன்மைப்படுத்தினார். பெரிய மனிதர்கள் சிறைக்கு வந்த பொழுது அவர்களை கவனிக்கக்கூடிய பொறுப்பை யோசேப்புக்கு வந்தது. சொல்றா, ஐயா நான் ஒரு தப்பு செய்யாம இருக்க, என்ன தயவு செய்து பார்வோன்ட்ட ஐயா கிட்ட சொல்லி என்ன எப்படியாவது வெளியில அனுப்பிடுறேன், என் ஊரை பார்த்து போயிடுறேன். அதெல்லாம் அவங்க செய்யல. ஆனா கர்த்தர் பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கற்றிருந்த பொழுது, அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல ஒருவனாலும் கூடாதிருந்த பொழுது, இந்த பானபாத்திரக்காரன் சொல்கிறான், ஐயா நான் ஒரு தவறு பண்ணிட்டேன். அங்க ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு தெரியும். அவனை சவரம் பண்ணி அவனுடைய முகத்தில் இருந்த எல்லா தாடிகளையும் சவரம் பண்ணி அவனை மறுபடி இந்த நல்ல உடை உடுத்தி அவனுக்கு சரப்பணிகளை நகைகளை போட்டு அவனை பார்வோனுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இவ பார்வோன் அந்த சொப்பனத்தை சொன்ன பொழுது இவன் அர்த்தத்தையும் சொல்லி அதற்கு செய்ய வேண்டிய ரெமடி இத காரியத்தையும் சொன்ன பொழுது அவர் ஆச்சரியப்பட்ட, நீதான் அந்த மனிதன், நீ எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் பிரதான மந்திரியாக இரு என்று சொல்லி he became prime minister. எகிப்தில் பிரைம் மினிஸ்டராக மாற்றப்பட்ட பொழுது, பிரதான மந்திரியாக மாற்றப்பட்ட பொழுது யோசித்து பாருங்க, இந்த போத்தேபார் அங்கதான் இருந்திருப்பான். அவனை குற்றப்படுத்தினவர்கள் அங்கதான் இருந்திருப்பார்கள். அவனை வேதனைப்படுத்தினவர்கள் அங்கதான் இருந்திருப்பார்கள். அவர் நிலைமை யோசித்து பாருங்க. கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருந்தார். அது மட்டும் இல்ல, நீங்க அதை கவனமா பாத்தீங்கன்னா இவனுடைய சொந்த சகோதரர் வருகிறார்கள் தானியம் கொள்ளும்படி. இவன் கண்டுபிடிச்சிட்டான், நம்ம பயப்பிள்ளைங்கதான் எல்லாம். இவங்க நிக்கிறான். இவன் அவர்களை பார்த்துட்டு, உளவுக்காரர்களோ நீங்க எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருப்பீங்க, படி வாங்கல. அவர்களை அரவணைத்து ஆதரித்து அவர்களை வழி நடத்தினார். அதற்குத்தான் அந்த மேன்மையை கர்த்தர் தந்தார். இந்த காலை வேளையில் உங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் வருகிற நாட்களில் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறீர்கள். அந்த நன்மை வரும்போது பழி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லியிருக்கார். நீங்க செய்ய வேண்டியதில்லை, அவர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் அந்த தீமையான எண்ணங்களை அகற்றினார் இன்னும் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்து விடுவார். உங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னியுங்கள். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு தந்திருக்கிறபடி உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த புதிய மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு நீ தந்திருக்கிற வாக்கு தத்தத்தின்படி நீ அறியாத ஜாதிகளை அடைப்பாய். அவர்கள் ஓடி வருவார்கள். உன் நிமித்தம் அல்ல, உன் தேவனாகிய கர்த்தர் நிமித்தம், உன் பரிசுத்தர் நிமித்தம் அவர்கள் வருவார்கள். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தினார். அந்த மேன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி கிருபையினாலும் தயவினால் நிரப்பி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.